எங்கேருந்து வரேங்க்கா? எங்கே போனீங்கக்கா இன்னைக்கு? இன்றைக்கி நான் மீனாட்சி அம்மன் கோயில் சப்புரம் பார்க்குறதுக்கு போனேன். அஷ்டமி சப்புரம் பார்க்க போனேன். நான் இருக்கிறது ரிசர்வ் லைனில் இருக்கேன். ரிசர்வ் கங்கை தெருவில் குடியிருக்கிறேன். தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோவை பார்த்ததுனால தான் நான் இந்த ஆட்டோவே மறித்து ஏறினேன். எனக்கு அவர்னா உயிர், என்னுடைய உயிர் ஆவி எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவருடைய நடிப்பிலேருந்து, அவருடைய அரசியல் வாழ்க்கையிலேருந்து எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவர் எல்லாருக்கும் நல்லது செய்கிறதா, சென்னையில் நல்லது செய்கிறதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். எங்களுக்கும் நல்லது செய்யணும், நாங்களும் கஷ்டப்படுறோம், எங்களையும் அவர் நல்லபடியாக பார்த்து என் பேத்திக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். படிக்க வைக்கிறதுக்கு அவர் எனக்கு உதவி செய்யணும். இதை ஒரு வேண்டுகோளாக நான் அவர்கிட்ட வைக்கிறேன். எனக்காக தயவு செஞ்சு அவர் எனக்கு இந்த உதவி செய்யணும். என்ன யார் பேத்தியா? என்ன படிக்கிறாங்கக்கா? என் பேத்தி ஓசிபிஎம் ஸ்கூலில் 6th படிக்குது. வருஷ ஃபீஸே 3000ரூவா, வேன் ஃபீஸு ஒரு 10,000ரூவா வந்துடுது. அதனால் அதை கட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் கூலி தொழிலாளி தான். பிள்ளைங்க இன்னும் பார்க்காம விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் வளர்க்குறீங்க? நான் வளர்க்குறேன். பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நான் இப்போ பொம்பளை பிள்ளைங்க நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நான் வளர்க்குறேன். அதனால் எனக்கு பார்த்து உதயநிதி ஸ்டாலின் சார் என்னுடைய மகனாக எனக்கு அவர் உதவி செய்யணும். என்னுடைய பிள்ளையாக நான் அவர்கிட்ட கேட்குறேன், மடிப்பிச்ச கேட்குறேன் அவர்கிட்ட. அதனால் வேணாம், எங்கள் அண்ணன் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் கவனத்துக்கு இதை கொண்டு போவோம். ஏன்னா எங்களால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அதை விட மாட்டோம் நம்ம. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தேர் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றுச்சு. அதனால் அங்கே சவாரிக்காண்டி போயிருந்தேன். இந்த அக்கா வந்தாங்க. வந்துட்டு தம்பின்னு கூப்பிட்டாங்க. என்னக்காண்டேன், தம்பி உதயநிதி ஸ்டில்லு போட்டிருக்கு தம்பி, நான் உங்கள் ஆட்டோவில் எங்கே எது வர போகிறீங்க, வாங்க அது காசு உண்டான காசை வாங்கிக்கோங்க, வாங்க நாங்கள் வரணும் அப்படின்ட்டாங்க. ஏறுங்கக்கா அப்படின்னு. அக்கா வணக்கம்க்கா, எங்கேருந்து வரேங்க்கா? எங்கே போனீங்கக்கா இன்னைக்கு? இன்றைக்கி நான் மீனாட்சி அம்மன் கோயில் சப்புரம் பார்க்குறதுக்கு போனேன். அஷ்டமி சப்புரம் பார்க்க போனேன். நான் இருக்கிறது ரிசர்வ் லைனில் இருக்கேன். ரிசர்வ் கங்கை தெருவில் குடியிருக்கிறேன். தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோவை பார்த்ததுனால தான் நான் இந்த ஆட்டோவே மறித்து ஏறினேன். எனக்கு அவர்னா உயிர், என்னுடைய உயிர் ஆவி எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவருடைய நடிப்பிலேருந்து, அவருடைய அரசியல் வாழ்க்கையிலேருந்து எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவர் எல்லாருக்கும் நல்லது செய்கிறதா, சென்னையில் நல்லது செய்கிறதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். எங்களுக்கும் நல்லது செய்யணும், நாங்களும் கஷ்டப்படுறோம், எங்களையும் அவர் நல்லபடியாக பார்த்து என் பேத்திக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். படிக்க வைக்கிறதுக்கு அவர் எனக்கு உதவி செய்யணும். இதை ஒரு வேண்டுகோளாக நான் அவர்கிட்ட வைக்கிறேன். எனக்காக தயவு செஞ்சு அவர் எனக்கு இந்த உதவி செய்யணும். என்ன யார் பேத்தியா? என்ன படிக்கிறாங்கக்கா? என் பேத்தி ஓசிபிஎம் ஸ்கூலில் 6th படிக்குது. வருஷ ஃபீஸே 3000ரூவா, வேன் ஃபீஸு ஒரு 10,000ரூவா வந்துடுது. அதனால் அதை கட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் கூலி தொழிலாளி தான். பிள்ளைங்க இன்னும் பார்க்காம விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் வளர்க்குறீங்க? நான் வளர்க்குறேன். பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நான் இப்போ பொம்பளை பிள்ளைங்க நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நான் வளர்க்குறேன். அதனால் எனக்கு பார்த்து உதயநிதி ஸ்டாலின் சார் என்னுடைய மகனாக எனக்கு அவர் உதவி செய்யணும். என்னுடைய பிள்ளையாக நான் அவர்கிட்ட கேட்குறேன், மடிப்பிச்ச கேட்குறேன்.